நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிட்டே வங்கதேசத்துடைய ரிமோட் இப்போ இந்தியாவுடைய கையில். இதை மட்டும் செஞ்சோம்னா போதும், வங்கதேசம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துடைய குடிமை இந்தியாவுடைய கையில், மோடி அவர்களுடைய கையில் அப்படின்னு சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தில், அதாவது நீங்கள் எல்லாமே செய்தியை பார்த்துருப்பீங்க, அரிசி சம்மந்தமாக இந்தியா கிட்ட மன்றாடினாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தில் இப்போது இந்தியா கிட்ட மன்றாடி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க வங்கதேசம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போட்ட கணக்கு இப்போது அலறாங்க பல நாடுகள். ஒரு முக்கியமான 4 ஒப்பந்தங்களை போட்டு அலற விட்டுருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, அதனால் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் தொடர்ந்து நம் நாட்டுடன் மோதலை கடைபிடிச்சிட்டு வர்றாரு. பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் பிரிந்து தனி நாடாக உருவானதை குறிக்கும் விஜய் திவாஸ் நாளில் பிரதமர் மோடி அவர்கள் போட்ட பதிவுக்கு வங்கதேசம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் 2 நாடுகளுக்கும் இடையே மோதல் முற்றிய நிலையில் பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு நடவடிக்கை போதும் மொத்த வங்கதேசமும் முடங்கி போய்விடும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்த வரைக்கும் வங்கதேசத்துக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா முகமது யூனிஸ் வந்தவுடன் நம் நாட்டுடன் மோதல் போக்க கடைபிடிச்சிட்டு வர்றாரு. வங்கதேசம் உருவாகிறதுக்கு இந்தியா உதவி செஞ்சதை வங்கதேசம் மறந்துட்டு இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு பலரும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. அதாவது பாகிஸ்தான்டேருந்து வங்கதேசம் தனியாக பிரியறதுக்கு போர் புரிஞ்சாங்க. இதில் வெற்றி கிடைத்த பிறகுதான் வங்கதேசம் தனி நாடாக கடந்த 1971 பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சிச்சு. வங்கதேசம் தனி நாடாக உருவாக நம் நாட்டுடைய பங்களிப்பு அளப்பரியது. ஆனால் அதை கூட இப்போது இடைக்கால அரசு மறந்து முஷ்டியை முறுக்கி கொண்டு நம்மோட மோதலுக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது வங்கதேசம் தனிநாடு கோரி பாகிஸ்தான் கூட போர் புரிஞ்சாங்க. 1971 நடந்த போரில் பல ஆயிரக்கணக்கான பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியா கிட்ட சரணடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாளடைவில் வங்கதேசம் அப்படிங்கிற பெயரில் தனி நாடாக உருவெடுத்தது. இதனை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு வருஷமும் நம் நாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் திவாஸ் கடைபிடிக்கப்படும். அந்த வகையில் தான் கடந்த 16ஆம் தேதி விஜய் திவாஸ் கடைபிடிக்கப்பட்டது. அப்போது போரில் இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, இன்று விஜய் திவாஸ் அன்னைக்கு 1971 இந்தியாவுடைய வரலாற்று வெற்றிக்கு பங்களித்த துணிச்சலான வீரர்களுடைய தைரியம் மற்றும் தியாகங்களை நாங்கள் மதிக்கிறோம். அவங்களுடைய தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மற்றும் அசைக்க முடியாத உறுதி நம்முடைய தேசத்தை பாதுகாத்து நமக்கு பெருமை சேர்த்தாங்க. இந்த நாள் அவர்களுடைய அசாதாரண வீரம் மற்றும் அவர்களுடைய அசைக்க முடியாத ஆன்மாவுக்கு அஞ்சலி செலுத்தப்படுது. அவர்களுடைய தியாகங்கள் தலைமுறைகளுக்கு என்றென்றும் ஊக்கமளிக்கும் மற்றும் நமது தேசத்துடைய வரலாற்றில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதற்கு வங்கதேசம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த நாட்டுடைய இடைக்கால சட்ட ஆலோசகர் ஆசிப் நசுருல் அவர்கள் நான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். 1971 டிசம்பர் 16 வங்கதேசத்துடைய வெற்றி நாள். இந்த வெற்றியில இந்தியா ஒரு கூட்டாளியாக இருந்தாங்க, அதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல இன்னும் சில வங்கதேசத்துடைய தலைவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்த நிலையில தான் தற்போது ஆசிப் நசுருடைய பதிவு டெலீட் செய்யப்பட்டிருந்துச்சு. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்படி நம்ம பல உதவிகள் செஞ்சிருக்கிறோம். இப்படி செஞ்ச உதவியை மறந்து நமக்கு எதிராக செயல்பட்டு வரும் வங்கதேசத்தை இங்க இருந்தபடியே, அதாவது இந்தியாவில் இருந்தபடியே பிரதமர் மோடி அவர்கள் நினைச்சாங்கன்னா உடனே முடக்கி கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தி விட முடியும். இது சாத்தியம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா நண்பர்களே, இது முற்றிலும் உண்மை. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது அண்டை நாடான வங்கதேசம் நம் நாட்டுடன் 94% எல்லை பகுதியை பகிர்ந்து கொள்றாங்க. என்னன்னா இந்தியாவும் வங்கதேசமும் மொத்தம் 4096 கிலோமீட்டர் தூரத்தை பகிர்ந்திருக்கு. அதிகபட்சமாக நம்ம நேற்றைய தினம் பார்த்தது போலதான் மேற்கு வங்கத்துடன் 2217 கிலோமீட்டர் எல்லையை வங்கதேசம் பகிர்ந்திருக்காங்க. இதனால எல்லை பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்துக்கு நம்முடைய நாட்டை சார்ந்து தான் இருக்கணும் வங்கதேசம். கடந்த 2022-23 ஆண்டுல நம் நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே 16 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு. குறிப்பாக நம் நாட்டிடமிருந்து தான் வங்கதேசம் பருத்தி, உணவு தானியங்கள், சர்க்கரை, எலக்ட்ரானிக் பொருட்கள், ஸ்டீல் உள்ளிட்டவற்றை வாங்குது. இந்த ஏற்றுமதியை நம்முடைய நாடு நிறுத்தினாங்கன்னா வங்கதேசத்துடைய நிலைமை அரோகதி தான், மோசமாயிரும். குறிப்பாக ஜவுளித்துறை மொத்தமாக முடங்கிரும். வங்கதேச நாட்டுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஜவுளித்துறையை நம்பி தான் இருக்கு. அந்த நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தியில 11% பங்கை ஜவுளித்துறை தான் பூர்த்தி செய்யுது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த நாட்டுடைய ஜவுளித்துறையே நம்மளை நம்பி தான் இருக்கு.
ஜவுளித்துறைக்கான பருத்தியை நாம தான் வங்கதேசத்துக்கு அனுப்புறோம். நம்முடைய நாட்டில் உற்பத்தியாகும் பருத்தியில 35% வங்கதேசத்துக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த ஏற்றுமதியை நம்முடைய இந்தியா, குறிப்பாக மோடி அவர்கள் நிறுத்தினாங்கன்னா வங்கதேசத்துடைய பொருளாதாரம் முற்றிலும் முடங்கும். தற்போதைய தகவலின்படி பார்த்தீங்கன்னா வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா அவர்கள் ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் கடந்த ஆகஸ்ட் மாதத்துல மட்டும் அந்த நாடு வந்து 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு இழப்பை சந்திச்சிருக்கு. அதே போல மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து 6.3% அப்படிங்கிறது அளவிலிருந்து 5 சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது இன்னும் வந்து இழப்பு ஏற்பட்டு வருது அப்படின்னா பல்வேறு ஜவுளித்துறை நிறுவனங்கள் உற்பத்தியை வந்து நிறுத்தியிருக்காங்க. வங்கதேசத்தில் தொடர்ந்து நடக்கும் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பதற்றமான சூழல்னால இந்த இழப்பை வங்கதேசம் சந்திச்சுட்டு வருது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் பிரதமர் மோடி அவர்கள் நினைச்சாங்கன்னா இங்கிருந்தபடியே வங்கதேசத்தை வந்து முடக்க முடியும் அப்படின்னும், இதனால வங்கதேசம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. அதனால ஓவரா வந்து வங்கதேசம் ஆட்டம் போட்டுச்சுன்னா நம்முடைய இந்தியா வந்து ஒரே போடுதான், ஒரே ஒரு பட்டனை மட்டும் அழுத்தினா போதும், வங்கதேசமே முடங்கி போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்து பார்ப்போம், வங்கதேசம் வந்து சீண்டுவாங்களா இல்லை இதோட நிற்பாங்களான்னு. அதே போல இன்னொரு விஷயத்துல வங்கதேசம் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு, மன்றாட ஆரம்பிச்சிருக்கு. அதை உடனடியாக நீங்க ஷேக் ஹசீனாவை எங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட வந்து வங்கதேசம் அப்படியே கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஷேக் ஹசீனா அவர்களை வந்து விசாரிக்கிறதுக்கு அந்த அரசு வந்து திட்டமிட்டு இருக்காங்க. இதனால ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்ப இந்தியாவுக்கு வந்து வங்கதேச அரசு வாய்மொழி கோரிக்கை ஒன்று அளிச்சிருக்கு. இது தொடர்பாக வங்கதேசத்துடைய வெளியுறவு ஆலோசகர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக ஷேக் ஹசீனாவை வங்கதேசம் வந்து திரும்ப அனுப்புறதுக்கு வாய்மொழியாக இந்தியாவுக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது தொடர்பாக வங்கதேசத்துடைய உள்துறை ஆலோசகர் ஜஹாங்கீர் ஆலம் வந்து என்ன சொல்றாருன்னா, வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த இந்திய வெளியுறவு அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது செயல்பட்டு வருது. டாக்கா மற்றும் டெல்லி இடையே ஏற்கனவே ஒப்படைப்பு ஒப்பந்தம் வந்து இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி ஷேக் ஹசீனாவை வங்கதேசம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் ஷேக் ஹசீனாவை நாங்கள் விசாரிக்கணும், உடனடியாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் சொன்னதாக அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க பலருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, வங்கதேசத்தில் வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு, ஆனால் அந்த கடிதம் வந்து இப்போ இல்லை, இதை வந்து முறைப்படி அவர் வந்து செய்யலை அப்படின்னும், அதனால இவர் வந்து இன்னும் பதவியில் தான் இருக்கிறாரு, ஆனால் இவர் வந்து இன்னும் ராஜினாமா செய்யலை. இப்படி இருக்கும்போது வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுக்கு வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் ஷேக் ஹசீனாவை திரும்ப அனுப்பி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால ஷேக் ஹசீனா அவர்கள் திரும்ப இங்கே போவாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கண்டிப்பாக வங்கதேசத்துடைய நிலைமையும் வங்கதேசமும் இன்னும் ஒரு சில நாட்களில் அடுத்த பாகிஸ்தானா மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, குவைத் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று இரவு நம்முடைய நாட்டுக்கு திரும்பிட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி துறை உள்ளிட்டவைகளில் 4 முக்கிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று குவைத் நாட்டுடைய ஷேக் அகமது அல் அப்துல்லா அல் அகமது அல் ஷபாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 தலைவர்களுமே அரசியல், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வி, தொழில்நுட்பம், கலாச்சாரம் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகள் உள்ளிட்ட துறைகளில் உத்திசார் கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்து விவாதிச்சிருக்காங்க. 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் அவங்க பேசியிருக்காங்க. எரிசக்தி, பாதுகாப்பு, மருத்துவ சாதனங்கள், மருந்து, உணவு, பூங்காக்கள் உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஆராய குவைத்துடைய முதலீட்டு ஆணையம் மற்றும் பிற பங்குதாரர்கள் அடங்கிய குழுவை இந்தியாவுக்கு வருமாறு பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. பாரம்பரிய மருத்துவம் மற்றும் விவசாய ஆராய்ச்சியில ஒத்துழைப்பு குறித்தும் தலைவர்கள் விவாதிச்சிருக்காங்க. கூட்டுறவுக்கான கூட்டு ஆணையத்தில் சமீபத்தில் கையெழுத்திட்டதை அவங்க வரவேற்றிருக்காங்க. இப்படி அவங்க கையெழுத்திட்டது மூலமாக சுகாதாரம், மனிதவளம் மற்றும் ஹைட்ரோ கார்பன்கள் தொடர்பான ஏற்கனவே இருக்கும் கூட்டு பணிக்குழுக்களுடன் கூடுதலாக வர்த்தகம், முதலீடு, கல்வி, தொழில்நுட்பம், விவசாயம், பாதுகாப்பு, கலாச்சாரம் ஆகிய துறைகளில் புதிய கூட்டு பணிக்குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தலைவர்கள் முன்னிலையில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், கலாச்சார பரிமாற்ற திட்டம், விளையாட்டுத் துறையில் ஒத்துழைப்புக்கான நிர்வாக திட்டம் மற்றும் குவைத் சர்வதேச சோலார் கூட்டணியில் இணைவதற்கான கட்டமைப்பு ஒப்பந்தம் ஆகியவை இதில் அடங்கும். அப்போது இந்தியா வருமாறு குவைத் பிரதமருக்கு பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னதாக குவைத் நாட்டுடைய பட்டத்து இளவரசர் ஷேக் சபா அல் கலீத் அல் முபாரக் அல் சபாவை வந்து சந்திச்சார் பிரதமர் மோடி அவர்கள். 2024 செப்டம்பர்ல ஐநா பொது சபை அமர்வின் போது பட்டத்து இளவரசரை சந்தித்த பிரதமர் மோடி அவர்கள் அன்புடன் நினைவு கூர்ந்தார். குவைத்துடைய பட்டத்து இளவரசர் நம்முடைய பிரதமரை கௌரவித்து விருந்தும் அளித்தாங்க. இதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குவைத் அமீர் ஷேக் மெஷல் அல் அகமது அல் ஜாபர் அல் சபாவை சந்திச்சார். 2 தலைவர்களுக்கு இடையிலான முதல் சந்திப்பு இதுவாகும். மேலும் குவைத்துடைய உயரிய தேசிய விருதான ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படிங்கிற விருதை வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. குவைத்துடைய அமீர் ஷேக் மெஷல் அல் அகமது அல் சபா பிரதமருக்கு வந்து இந்த விருதை வழங்கி கௌரவித்தார்.
இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பாதுகாப்பு துறையில இருதரப்பு ஒத்துழைப்பை நிறுவனப்படுத்தும் அப்படின்னும் பயிற்சி, பணியாளர்கள் மற்றும் நிபுணர்கள் பரிமாற்றம், கூட்டு பயிற்சிகள், பாதுகாப்பு தொழில் துறையில ஒத்துழைப்பு, பாதுகாப்பு உபகரணங்கள் விநியோகம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு ஆகியவை இந்த ஒப்பந்தத்தில் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் கலை, இசை, நடனம், இலக்கியம், நாடகம் ஆகியவற்றில் கலாச்சார பரிமாற்றங்கள், கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஒத்துழைப்பு, கலாச்சார துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் விழாக்களை ஏற்பாடு செய்தல் ஆகியவற்றுக்கு கலாச்சார பரிமாற்ற திட்டம் வழிவகுக்கும். அதே போல சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி கூட்டாக சூரிய சக்தி பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. உறுப்பு நாடுகளுக்கு குறைந்த கார்பன் வளர்ச்சி பாதைகளை உருவாக்க உதவும் வகையில் சூரிய சக்தியுடைய பயன்பாட்டை அளவிடுவதற்கான முக்கிய பொதுவான சவால்களை இது நிவர்த்தி செய்து குவைத் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று இரவு டெல்லிக்கு திரும்பினாங்க. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.